மக்களை இப்போ கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இந்த நாய் பிரியர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாயெல்லாம் முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் சொல்றாங்க. அதுல எது சரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். ஏன்னா நாயால பாதிக்கப்பட்டவங்களோட வலி வந்து பெரிய வலி. கண்டிப்பா சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய, அதாவது வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நிறைய வீடியோக்கள் பாக்குறோம், நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தை வந்து நாய் கவ்வி இழுத்துட்டு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. தெருநாய்க்கள் வந்து நம்ம வேணாம் அப்படின்னு யாருமே சொல்லல. எல்லாருக்கும் மனசாட்சி அப்படிங்கிறது இருக்கு. அதனால நம்ம வந்து தெருநாய் எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லல. தெருநாயை வந்து கட்டுப்படுத்தணும். அதாவது அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும். அதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகரிச்சுட்டு, எங்க பார்த்தாலும் எல்லா தெருவிலும் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நாய்கள் இருக்கு. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதாவது நைட் டைம்ல ஒரு 10 மணிக்கு மேலாம் நம்ம வந்து தனியா வர முடியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு நம்ம பீதியில வரும்போது இந்த நாயெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம துரத்தி வண்டியில போறவங்க கொண்டு போய் எங்காச்சும் வண்டியில விடுறது, அல்லது குறுக்க வந்து வண்டியில பாயிறது, இந்த மாதிரி விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கார்ல போறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா இந்த பைக்லயோ அல்லது நடந்து போறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். ஏன்னா எல்லா டயத்திலும் நம்ம வந்து எங்க வேணாலும் போறத ஒரு அவசரமா இருக்கும். அப்போ வந்து நம்ம 10 மணிக்கு மேல போகக்கூடாது, 11 மணிக்கு மேல போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம எப்ப வேணாலும் போகலாம். அதனால நிறைய பேர் வந்து நாயினால பாதிக்கப்படுறாங்க.